எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நீ பெயின் முட்டி வலியை பத்தியான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். பொதுவா இந்த முட்டி வலி யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா வயதானவர்களுக்கு வரும். அதே மாதிரி வெயிட் அதிகமா இருக்கும் ஒபிசிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வரும். அது இல்லாம உடம்புல வீக்கா இருக்கிறவங்க, அது சின்ன பசங்களா இருக்கட்டும், ஒரு 30 வயசு 40 வயசுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், வீக் கிட்னில எஸ்என்ஸ் டிஃபிஷியன்சி, சி டிஃபிஷியன்சி, யாங் டிஃபிஷியன்சி, இது மாதிரியான கிட்னில முக்கியமா டிஃபிஷியன்சி, எனர்ஜி டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த நீ பெயின் வரும். ஸோ இந்த நீ பெயினை எப்படி நம்ம அக்குபஞ்சர் புள்ளிகள் மூலியமா சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை தான் இனியோடைய இந்த பதிவின் மூலமா நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவதாக அக்குபஞ்சர் புள்ளி எடுத்துக்கிட்டோம்னா பிளாடர் 23 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். இந்த பிளாடர் 23 அப்படின்ற பாயிண்ட் பேக்ல ஸ்பைனல் கார்ட்ல L2 L3 அப்படின்ற ரெண்டு அந்த ஸ்பைனல் போன்ஸுக்கு நடுவுல இருந்து 2 சுன் ரைட் ஹேண்ட் சைடும், 1.5 சுன் ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கும். ஸோ இந்த புள்ளி பேக் ஷூ பாயிண்ட் ஆஃப் கிட்னியோடைய பேக் ஷூ பாயிண்ட், கிட்னியோடைய பாயிண்ட்னே சொல்லலாம். டைரக்டா கிட்னியை எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியா இந்த பிளாடர் 23 அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கிட்னி ஒரு முக்கியமான பங்களிக்குது நீ பெயின்க்கு. ஸோ இந்த பாயிண்ட் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு, இந்த ஸ்பைனல் கார்டுக்கு ரைட் சைட்லயும் 1.5 சுன்ல இருக்கும், லெஃப்ட் சைட்லயும் 1.5 சுன்ல இருக்கும். அந்த பாயிண்ட்ல நீடில் பண்றது மூலியமா மெயினா இந்த கிட்னியோட எனர்ஜியை அதிகப்படுத்த முடியுது. அதே நேரத்துல அந்த எனர்ஜியை அதிகப்படுத்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், முட்டி வலி மட்டும் இல்லாம எந்த பிரச்சனை உடம்புல இருந்தாலும், காது சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல டைரக்டா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்ல ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் மென்ஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸோ, எந்த விதமான கிட்னி சம்பந்த பிரச்சனைகளுக்கும் இந்த புள்ளியில நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வேலை செய்யும். அடுத்தது பார்த்தோன்னா கவர்னிங் வெசல் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். இதுவும் கரெக்டா L4 L5 அப்படின்ற லம்பார் வெர்டிப்ரா L4 L5க்கு நடுவுல இருக்கக்கூடிய புள்ளி. கரெக்டா அந்த இதுலயே இருக்கும், அந்த ரெட் கலர் பாயிண்ட் நம்ம இதுல பாக்குற மாதிரி அந்த இடத்திலே அமைஞ்சிருக்கக்கூடிய புள்ளி இந்த GV7. இதுவும் என்ன பண்ணுதுன்னா கிட்னில யாங் டிஃபிஷியன்சி இருக்கும்போது கிட்னியோட யாங்கை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி கிட்னியோடைய எனர்ஜியும் பொதுவா இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய புள்ளி இந்த கவர்னிங் வெசல் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நீ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும். அது இல்லாம நம்ம லோக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கும், அது முட்டிக்கு ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அது இல்லாம இந்த பொதுவான புள்ளிகள் கிட்னி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கும். அடுத்த பாயிண்ட் GV4 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். இதுக்கு அடுத்து மேல இருக்கக்கூடிய ரெண்டு வெர்டிப்ரா L2 L3க்கும் நடுவுல இருக்கக்கூடிய புள்ளிதான் இந்த GV4. அதே மாதிரி இது கிட்னியோட யாங்கை இம்ப்ரூவ் பண்ணும். அதே நேரத்துல கிட்னியோட எசன்ஸ் தான் ஒரு மூலப்பொருள். அந்த எசன்ஸ் இருந்தானாலதான் நம்ம இந்த உடலே உருவாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த எசன்ஸை அதிகப்படுத்தக்கூடியது, எசன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியது, எசன்ஸை பராமரிக்கக்கூடிய விஷயங்களை பண்றக்கூடிய புள்ளி இந்த GV4. ஸோ அப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம 4 புள்ளிகள் பார்த்திருக்கோம். இதெல்லாம் பிளாடர் 23ல 2 பாயிண்ட், GV3 GV4 அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இப்ப இந்த 4 புள்ளிகளும் கிட்னிய டோட்டலாவே எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய புள்ளி, கிட்னியில இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய புள்ளி. இது இல்லாம நம்ம இப்ப லோக்கல் பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். லோக்கல் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் முட்டி சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளி, அந்த முட்டி வலி இல்ல முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வேலை செய்யக்கூடிய புள்ளிகள் என்னென்று பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டமக் 36 ST36 சொல்லக்கூடிய பாயிண்ட், காலோடைய வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட். இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி முட்டியில இருந்து 3 சுன் கீழே வச்சோம்னா அங்க சென்டர்ல ஒரு எலும்பு போகும், எலும்பு பக்கத்துல. அதே நேரத்துல உடம்புக்கு வெளிப்புறத்துல இருக்கு. அதே மாதிரி இது நம்ம லெஃப்ட் லெக் பாக்குறோம். அதே மாதிரி ரைட் லெக்லயும் பார்த்தோம்னா உடம்புக்கு வெளி சைடு, அந்த சைடு இருக்கக்கூடிய உடம்புக்கு உள்பக்கம் கிடையாது, வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய புள்ளி
இதுவும் நம்ம ரெண்டு இடத்துலயும் ரெண்டு கால்கள்லயும் ரெண்டு சைடுமே நீடில் போட போறியும் ST36 அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி. அடுத்து பார்த்தோம்னா GB34 அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி. இது வந்து நம்ம இந்த முட்டிக்கு கீழே தான் இருக்கு. அதே மாதிரி இதுவும் வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. இது நம்ம கை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு எலும்புக்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி இருக்கும். நம்ம கால்ல தொட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியும். ஒரு பெரிய அந்த சின்ன போன் மாதிரி இந்த பிக்சர்ல இருக்கிற இடம் ஒரு மேடு மாதிரி இருக்கும். நம்ம தொட்டு பார்க்கும்போது கால்கள்ல ஒரு மேடா இருக்கும். அந்த மேட்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குனா கொஞ்சம் உள் பக்கம் வரும்போது ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த புள்ளி தான் இந்த கால் பிளாடர் 34 அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி. இந்த கால் பிளாடர் 34 வந்து இந்த நீ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வலிகளுக்கு சரியாகும். அதே மாதிரி கால் பிளாடர்ல இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்றதுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பெஸ்ட் பாயிண்டா இந்த GB34 இருக்குது. ஸோ ஒரு லோக்கல் பாயிண்டா இருந்து அந்த முட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல உடனே சரி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த முட்டியில இருக்க வலியை உடனே குறைக்கக்கூடிய தன்மையும் கொண்ட புள்ளிகளா இந்த புள்ளிகள் இருக்குது. ஸோ இது வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு பைலேட்டரலா நம்ம வந்து நீடில் போடணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா K10 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். இது வந்து ஆல்ரெடி கிட்னிஸோடைய ஹொராரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி அந்த கிட்னியோடைய பாயிண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ளி. இது லோக்கல் பாயிண்டாவும் வேலை செய்யுது, கிட்னியை எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய புள்ளியாவும் வேலை செய்யுது. இது வந்து வாட்டர் எலிமெண்டோடைய பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டா என்னன்னா பின்னாடி முட்டிக்கு பின்னாடி லைன் இருக்கு, கிரீஸ் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த லைன்ல எட்ஜ்ல உள்பக்கம் காலோடைய உள்பக்கம் அந்த இடத்துல நம்ம தொட்டு பார்த்தோம்னா ஒரு குழி இருக்கும். கரெக்டா அந்த லைன் முடிகிற இடத்துல கிரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய கிரீஸ் லைன்ல அது முடியக்கூடிய பகுதி உள்பக்கம், காலுக்கு உள்பக்கம், வெளிப்பக்கம் போட்டுறக்கூடாது. அந்த GB34 வர சைடு போடக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட் சைடா அந்த பாயிண்ட் இருக்கும். K10 இதுவும் வந்து போத் சைட்ஸ் பைலேட்டரல் நீட்லிங் வந்து நம்ம பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் டு 10 days வந்து கண்டினியூஸா எவ்ரி டே ஒரு ½ இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம நீட்டில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் போக போக அந்த ட்ரீட்மெண்ட் இதை வந்து டைம் டியூரேஷனை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதாவது அதுக்கப்புறம் வீக்லி த்ரைஸ், அப்புறம் வீக்லி ட்வைஸ், அப்புறம் வீக்லி 1 day அப்படின்னு கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸலண்டா முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்லயே வந்து அந்த பெயின் எல்லாம் டோட்டலா ரிலீஃப் ஆயிடும். பட் பெயின் டோட்டலா ரிலீஃப் ஆனாலும் நம்ம வந்து அந்த இடத்த ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இன்னும் அந்த வலி மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு இன்னும் அதிகமான நாட்கள் கொடுக்கும்போது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கிட்னியும் டோட்டலா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே நேரத்துல அந்த அந்த முட்டியில இருக்கக்கூடிய அந்த லிக்மெண்ட்ஸ் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல டெண்டன்ஸ் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த முட்டி அந்த ரெண்டு முட்டியும் தேயிற மாதிரியான நிலைமைகளா இருந்தாலும் அந்த பிரச்சனையும் சரியாகும். ஸோ வலி குறைஞ்சிச்சுன்னு இமீடியட்டா ஸ்டாப் பண்ணாம அதை அந்த ட்ரீட்மெண்ட்டை குறைஞ்சது ஒரு 3 மாசம் ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் மட்டும் கண்டினியூஸா கொடுத்துட்டு கண்டினியூஸா ஒரு 3 monthsக்கு நம்ம எவ்ரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்கும். பர்மனன்ட் சொல்யூஷன், மெயினா வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். இதை நீங்க அலோபதி ஏதாவது போனா கடைசியில அவங்க சர்ஜரி அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வரைக்கும் கொண்டு போயிடும். இது அழகா நம்மளுடைய அக்குபஞ்சர்ல இந்த விஷயங்களை ஒரு 3 மாசத்துல கம்ப்ளீட்டா பர்மனன்ட் சொல்யூஷன் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.